இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு இந்த ஜெபத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த இடத்தையே புது பொலிவாக மாற்றி இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை இந்த மலையிலிருந்து நமக்கு கொடுத்து வழி நடத்துகின்றார் தேவன். ஆகவே இந்த அருமையான நாளிலே உங்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு அளவு கடந்த விதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களில் நமக்கு கொடுக்க போகின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்கின்றது. சில ஆசைகள் நிராசையாக இருக்கின்றது. சில ஆசைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு செய்தியை நாம் சிந்திக்க போகின்றோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு போப்பாண்டவர்லேருந்து பிஷப்பு வரைக்கும் எல்லாரும் தலையில என்ன போடுறாங்க அப்படின்னா தொப்பி, தலை சீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதை மையமாக வைத்த ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே இறை செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். இப்ப தலையில போடக்கூடிய அந்த தலை சீரா, இப்ப நம்ம எல்லாம் தொப்பி, கேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது, இதில் ஆவிக்குரிய என்ன அர்த்தம் மறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத இறை செய்தியாக நாம் சிந்திக்க போகிறோம். லேவியராகமம் 8வது அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. லேவியராகமம் 8வது அதிகாரம் வசனம் 9. தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்முடியான பொற்பட்டத்தை கட்டினார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம ரோட்டில் போகும் பொழுது, டூ வீலரில் போகும் பொழுது தலைக்கு என்ன போடுறோம்? ஹெல்மெட் போடுறோம். எதற்காக ஹெல்மெட்? அதாவது உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் நன்றாக இருக்கின்றது, தலை நல்லா இருக்குது. உடம்புல எந்த பார்ட் அடிபட்டாலும் பொழைச்சிக்கலாம். ஆனால் தலை நமக்கு ரொம்ப அவசியம். அது ஏதாவது அடிபட்டுச்சுனாக்கா ஆளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, தலைக்கு என்ன பண்றோம்? ஹெல்மெட் போடுகின்றோம். இப்ப வெளியில இருக்கிறது தான், வெளியில இருக்கிறது உள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் எது? தலைக்கு ஹெல்மெட். இப்ப இது உலக நடப்பு. இப்ப கோவிலுக்குள்ள ஒரு குருவானவரும் ஒரு போப்பாண்டவர்லேருந்து அந்த காலத்துல குருக்கள் முதற்கொண்டு தலையில தொப்பி போட்டிருந்தாங்க. தலையில தொப்பி போட்டிருந்தாங்க குருக்கள் முதற்கொண்டு. அப்ப போப்பாண்டவர்லேருந்து குரு வரைக்கும் எல்லாருக்குமே தலையில என்ன போடப்பட்டிருந்தது? தொப்பி. அது எதனுடைய அடையாளம் என்றால், பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர்கிட்ட குறிப்பா அவங்க கிட்டத்துல தூபம் காட்ட வரும் பொழுது அந்த தலை சீராவை அணிந்திருப்பார்கள். ஏன் அப்படின்னாக்கா, இந்த சிந்தை என்று சொல்லக்கூடியது இங்கே இருக்கின்றது. நம்ம சிந்திக்கின்ற சிந்தை அப்படிங்கிறோம். இந்த சிந்தை பரிசுத்தமாக காக்கப்படுவதற்கு அடையாளமாக தான் இந்த தலையை சுற்றி ஒரு தலை சீரா என்று தலைக்கு வைக்கப்படுகின்றது. எதற்காக அப்படின்னா, ஆண்டவரிடம் நான் நெருங்கி வரும் பொழுது, நான் என் வழியாய் ஆண்டவர் மக்கள் ஆசீர்வதிக்க போறாரு. அதனால கிட்டத்துல வரும் பொழுது நான் பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவரை தேடி வர வேண்டும். அந்த பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் பழைய காலத்திலிருந்து அந்த தலையிலே தலை சீரா என்று அணிவிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்ப இந்த தலை சீரா எதற்காக அணிவிக்கப்பட்டது என்றால், சிந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கு. இப்ப ஹெல்மெட் போடுவது தலையை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பது கொள்வதற்கு. கோவிலுக்குள்ள வருகின்ற ஒரு குருவோ அல்லது ஆயரோ அல்லது அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய போப்பாண்டவரோ தலையிலே இந்த தலை சீரா அணிவியது எதற்காக அப்படின்னா, சிந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கு. பிரியமானவர்களே, இப்ப ஒரு கற்பனை பண்ணிங்க. ஒரு வீட்டுக்கு 5 வாசல். எத்தனை வாசல்? 5 வாசல். 5 வாசலுமே மூடி வைத்திருக்கின்றோம். 5 வாசலுமே மூடி இருக்குது. நல்ல விலை உயர்ந்த பொக்கிஷம்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. 5 வாசலும் மூடி இருக்கின்றது. வெளியில ஒரு 20 திருடர்கள் நிக்கிறாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி. கற்பனை பண்ணீங்க,
உங்க வீட்டில் எத்தனை வாசல்? 5 வாசல். இந்த 5 வாசல்ல எல்லா வாசலும் மூடி இருக்கின்றது. எல்லா வாசலும் மூடி இருக்கின்றது. திருடர்கள் 20 பேர் வெளியில நிற்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க ஏதாவது ஒரு வாசலை திறந்தா 20 பேரும் திருன்னு உள்ள ஓடியாந்துருவாங்க. அப்படின்னாக்கா நீங்க வாசலை திறப்பீங்களா, திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு 5 வாசல், 20 திருடர்கள் வெளியில நிக்கிறாங்க. ஏதாவது ஒன்ன ஓபன் பண்ணாக்க 20 பேரும் திமுன்னு உள்ள ஒடியாந்துருவாங்க. இருக்கிற விலை உயர்ந்த எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு கண்டிஷன்ல வெளியில இருக்கிற 20 திருடர்களையும் நீங்க சிசிடிவி கேமரால பார்த்துறீங்க. எப்படா இந்த 5 வாசல்ல ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகும், உள்ள போகலான்னு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க 20 திருடர்களும். இப்ப நீங்க உள்ள இருக்கீங்க. எத்தனை பேரு 5 வாசலையும் திறப்பீங்க? கை தூக்குங்க. ஒரு வாசலையும் திறக்க மாட்டோம். எத்தனை பேரு ஒரே ஒரு வாசலை ஓபன் பண்ணுவோம் ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. யாரும் திறக்க மாட்டோம். நம்ம விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்குள்ளார வச்சிருக்கிறோம். 5 வாசலையும் சேஃப்டியா மூடி வச்சிருக்கிறோம். அதை கண்டிப்பாக திறக்கவே மாட்டோம். பிரியமானவர்களே, இப்ப அந்த 5 வாசல் என்ன அப்படிங்கிறது தான் வேதத்தின் அடிப்படையில் நம்ம சிந்திக்க போகின்றோம். ஒரு மனிதனுடைய தலை, இந்த சிந்தை அப்படின்னு சொல்றோம். இந்த சிந்தையை கெடுக்கக்கூடிய அந்த திருடர்கள் யாரு அப்படின்னா பிசாசுகள். நம்மளை சுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த திருடர்கள் இந்த தலைக்குள்ளேயே எத்தனை வாசல் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா 5 வாசல் வச்சிருக்கிறார். ஐம்புலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஐம்புலன்ல ஏதாவது ஒன்ன ஓபன் பண்ணாலும் யாரு உள்ள ஓடியாந்துருவா? சாத்தான் ஓடியாந்துருவான், சிந்தையை கெடுத்து விடுவான். இப்ப அந்த 5 வாசல்ல ஒவ்வொன்றையும் நம்ம இறை வார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்க போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப முதல்ல ஒரு வாசல், என்ன வாசல் அப்படின்னா கண் அப்படிங்கிற ஒரு வாசலை பற்றி சிந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண் என்ற வாசல் எப்பொழுதும் திறந்து திறந்து மூடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், நான் எப்பொழுதுமே கண்ணை மூடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா முன்னாடி போய் இடிச்சிட்டு கீழே விழ வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப ஒரு மனிதனுக்கு 5 வாசல்ல முதல் வாசல் எது? இந்த கண் என்ற வாசல். எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம உறுப்புகள்லேயே ரொம்ப ஒற்றுமையா இருக்கிற உறுப்பு எது அப்படின்னா கண்ணு தான். எந்த விதத்தில் அப்படின்னா 10 மணிக்கு தூங்க போறப்ப 2 கண்ணு ஒன்னா தான் சேர்ந்து தூங்க போகுது. முழிக்கிறப்ப 2 ஒன்னா சேர்ந்து தான் முழிக்குது. ஏதாவது ஒரு கண்ணு இன்னொரு கண்ணை பார்த்து சொல்லியிருக்கா, நீ 9 மணிக்கு தூங்கு, நான் 10 மணிக்கு தூங்குறேன் சொல்லியிருக்கா? இல்ல. நீ காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிரு, நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன் சொல்லியிருக்கா? இல்ல. ஒத்தாப்புல தூங்க போகுது. ஏதாவது உடம்புல வலி வந்தா கூட ஒத்தாப்புல 2ம் கலங்குது. அழுகுறப்பையும் 2ம் கலங்குது. ஆனந்த கண்ணீர் விடுறப்பையும் 2ம் கலங்குது. இப்ப ஒற்றுமையா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எது? கண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப முதல்ல நம்ம எதை பார்க்க கூடாது? திருப்பாடல் 101:3 வாசிங்க. திருப்பாடல் 101:3. ஆண்டவர் நமக்கு சொல்றார் எதை பார்க்க கூடாது? இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், அது என்னை பற்றி கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். இழிவான எதையும் என் கண்ணு முன்னாடி நான் கொண்டுட்டு வர மாட்டேன். அப்ப எதை பார்க்க கூடாது அப்படின்னா இழிவான எதையுமே என் கண்ணு முன்னாடி நான் வைத்து பார்க்க கூடாது. என் கண்ணு முன்னாடி இழிவான எதையும் நான் கொண்டுட்டு வர மாட்டேன். பிரியமானவர்களே, இப்ப இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வளர்கின்ற இளைய தலைமுறை இழிவான காரியங்களை கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து வைத்து பார்த்து இந்த சிந்தையை கெடுப்பதற்கு முதல் வாசலை அவங்க திறந்து விட்டுறாங்க. அது வழியாக பல காரியங்கள் உள்ளே நுழைந்து அந்த சிந்தையை கெடுத்து விடுகின்றது. இது முதல் காரியம். இழிவான எதையும் என் கண்ணு முன்னாடி நான் கொண்டுட்டு வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப ஆசீர்வாதமானதை நம்ம கண்ணு முன்னாடி வைக்கணுமே ஒழிய இழிவான எதையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைத்தேன் என்றால்
அது எனக்கு சாபமாக மாறிவிடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். சரி, எதை நம்ம பார்க்க வேண்டும்? இப்ப எதை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்? இழிவான எதையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்க மாட்டேன். சரி, எதை வைக்கணும்? என் கண்ணு முன்னாடி எதை வைக்கணும்? மத்தேயு 6:22 வாசிங்க. மத்தேயு 6:22. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால், கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். உன் உடல் முழுதும் ஒளி பெற்றிருக்கும். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கண்தான் உனக்கு விளக்கு. இப்ப கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றதாக இருக்கும். இப்ப என் காலடிக்கு இந்த வார்த்தையே விளக்கு. இப்ப இந்த ஒளியை என் கண்ணு எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றது என்றால், எப்ப இந்த வார்த்தையை என் கண்ணால படிக்கின்றேனோ இந்த ஒளியை இந்த கண் உள் வாங்கி கொள்கின்றது. அப்ப இது உள் வாங்கினவுடன் உடல் முழுக்க ஆசீர்வாதமாக மாறிவிட்டவுடன் நான் தெளிவான பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விடுகின்றேன். கரங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்ப உன் கண்தான் உடலுக்கு விளக்கு. இப்ப இந்த கண்தான் விளக்கு. இப்ப உடலுக்கு விளக்கு கண். இப்ப என் காலடிக்கு விளக்கு எது அப்படின்னாக்கா இறை வார்த்தை. இப்ப இந்த இறை வார்த்தையை என் கண்ணு தான் படிக்கணும். அப்ப விளக்காக ஒளியாக இருக்கிற வார்த்தை என் கண்ணு படிச்சிச்சுன்னா என் கண் ஒளிமயமாக மாறிவிடும். என் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறிவிடுகின்றது. கரங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப உடல் முழுதும் நலமாக மாறிவிடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு இந்த தலைக்குள்ள கழுத்துக்குள்ள எத்தனை வாசல் இருக்கின்றன? 5. அதுல 1 இந்த கண்ணு. எதை பார்க்கணும்? இறை வார்த்தையை வாசிப்பதை. வார்த்தை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை என் கண் முன்பாக நிறுத்தி உள்ளேன். பிரைஸ் தி லார்ட். எதை பார்க்க கூடாது? இழிவான எதையும் என் கண்கள் பார்க்க கூடாது. இப்ப முதல் வாசலை ஓப்பன் பண்ணோம்னா சாத்தான் ஓடியாந்துருவான். இப்ப அதை க்ளோஸ் பண்ணணும். எப்ப க்ளோஸ் பண்ணணும், எப்ப ஓப்பன் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டார். இப்ப இரண்டாவதாக ஒரு வாசல் 24 hours ஓப்பனாவே இருக்கக்கூடிய வாசல். அது எது? காது. பிரைஸ் தி லார்ட். கண்ணுக்கு கூட ரெஸ்ட் இருக்குது. அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, அப்புறம் காலையில முழிக்குது. ஆனால் 24 hours ஒரே ஒரு வாசல் திறந்த வாசலாகவே இருக்கின்றது. எது? காது. இப்ப எதை காதால் கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுங்கிறது ஆண்டவர் சொல்லி விடுகின்றார். முதல்ல எதை கேட்கக்கூடாது? நீதிமொழிகள் 19:27 வாசிங்க. நீதிமொழிகள் 19:27. பிள்ளாய், நல்லுரை கேட்பதை நிறுத்தாதே. நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழிகளை புறக்கணிக்கின்றவன் ஆவாய். பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்டைரக்டா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நல்ல உரைகளை கேளு, இறை வார்த்தையை கேளு, அறிவு கெட்ட வார்த்தைகளை கேட்காதே. அதுதான் ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றாரு. எதை கேட்கணும்? இணைச்சட்டம் 12:28 வாசிங்க. இணைச்சட்டம் 12:28. நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைப்பிடிப்பதில் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரியதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கட்டளை இடுகின்ற கட்டளைகளை செவி கொடுத்து கேட்டு அதை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப எதை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையை கேட்க வேண்டும். எதை கேட்கக்கூடாதுன்னா அறிவு கெட்ட வார்த்தைகளை, பொய்யான காரியங்களை நம் காதிலே உள் வாங்கக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ 3வது ஒரு வாசல் இருக்கின்றது. அது அப்பப்பைக்கு திறந்து திறந்து மூடும். வாய். பிரைஸ் தி லார்ட். இந்த வாசல்ல ஒன்னே ஒன்று இருக்கின்றது. அது எப்பொழுதுமே 24 hours தண்ணிலே இருக்கும். நாக்கு. அப்ப வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. அப்ப ஒரு மனிதன் வாழ்வதும் இந்த நாவல தான்,
சாவதும் இந்த நாவில் தான். நம்ம நிறையா தடவை, ஒரு நாளைக்கு மனுஷன் 70,000 தடவை யோசிக்கிறானா. தூங்கி எந்திரிச்சதுலேருந்து படுக்க போகிறதுக்குள்ளே ஒரு மனுஷன் எத்தனை தடவை யோசிக்கிறானா? 70,000 தடவை யோசிக்கிறானா. அதில் யோசிக்கிறதுல 10% தான் நல்லதாக யோசிக்கிறோமா. மீதி 90% எல்லாமே நெகட்டிவாகவே யோசிக்கின்றோம். அதனால தான் நமக்கு காரியங்கள் நிறைய நடக்கிறது கிடையாது. பேசுகிற வார்த்தை கூட நெகட்டிவாக தான். குட் மார்னிங் சார் அப்படின்னா வாட் இஸ் குட் இந்த மார்னிங் அப்படின்னு கேட்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் 50,000 வார்த்தை பேசிட்டா அவன் லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆண்டவர் அப்படி ஒரு வரத்தை கொடுத்துருந்தா எத்தனை பேர் பேசுவோம்? யாரும் பேச மாட்டோம். 50,000 வார்த்தை நீ பேசிட்டா அவன் லைஃப் அதோட முடியுது, காலி அப்படின்னாக்கா நிறைய பேர் அமைதியாக தான் இருப்போம். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு, ஆனால் பேசுகிற வார்த்தை எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணுங்கிறத ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். எதுக்கு கணக்கு கொடுப்போம்? எதுக்கு? மதிப்பு உள்ளதுக்கு தான் கணக்கு கொடுப்போம். இப்போ பணம் நீ எனக்கு கணக்கு கொடு அப்படிம்போம், ஏன்னா அதுக்கு மதிப்பு உண்டு. இப்போ நம்ம பேசுகிற பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்போ அந்த பேச்சுக்கு மதிப்பு இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் நம் நாவிலிருந்து பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாவை வைத்துக்கொண்டு நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு முதல்ல ஆண்டவர் சொல்கிறார். எதை சாப்பிடக்கூடாது இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டும். விடுதலை பயணம் 22:31. விடுதலை பயணம் 22:31. எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். என் முன்னிலையில் நீங்கள் தூயவராய் இருங்கள், வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம், அதை நாய்களுக்கு போடுங்கள். அப்ப ஆரோக்கியமில்லாததை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார் முதல் விஷயத்தில். இப்போ எதை சாப்பிடணும்? தொடக்க நூல் 2:16 வாசிங்க. தொடக்க நூல் 2:16. ஆண்டவராகிய கடவுள் மனிதரிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். தோட்டத்தில் இருக்கிற எது, அதாவது இயற்கை உணவை நீ விருப்பம் போல சாப்பிடு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தில் வேணாலும் நீ சாப்பிடு, ஓ இஷ்டம் போல சாப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையாக இருக்கிறது எது வேணாலும் நீ சாப்பிடு. ஒரு டாக்டர்கிட்ட போறப்ப அவர் சொல்லுவார், இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க அப்படிம்பார். இப்போ இது காசை வாங்கிக்கிட்டு அவர் சொல்றார், ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் சொல்றாரு, நீ ஆரோக்கியமாக இருக்கணும், அதனால இயற்கையில் இருக்கிற எந்த உணவை வேணாலும் நீ சாப்பிடு, ஆனால் பீரிட்டு போடப்பட்ட அந்த ஆரோக்கியமில்லாத காரியத்தை நீ சாப்பிட்டு உன் உடம்பை கெடுத்துக்காத. அப்படின்னா கடவுளுடைய கண்ணோட்டத்தில் நீ நல்லா சாப்பிட்டு நல்லாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஓ இஷ்டம் போல எப்படி நல்லா சாப்பிட்டு நன்றாக திடமாக வாழு, உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சாப்பிடு, சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இரு. அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடாதே அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அடுத்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது. ஆனால் ஒரு சீன பழமொழி இருக்கு, என்ன அப்படின்னாக்கா, வாயை மூடிக்கொண்டிருந்தால் மீன் கூட தூண்டிலில் மாட்டி இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி. வாயை பொழந்துக்கிட்டே இருக்கிறனால தான் தூண்டிலில் எது மாட்டுது? மீன். வாயை கொஞ்சம் மூடி இருந்தாக்கா அது மாட்டிருக்குமா? இன்னைக்கு நிறையா பேர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று, பேசுகிற நேரத்தில் பேசணும், எல்லா நேரத்திலையும் பேசிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம மாட்டிக்குவோம் எதுலையாவது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மை. பிரைஸ் தி லார்ட். அப்போ எத்தனை வாசல் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம்? எத்தனை? 3. முதல்ல கண், 2வது காது, 3வது இந்த வாய், இப்போ 4வதாக அதுவும் எப்பொழுதுமே ஓப்பனாகவே இருக்கும். 2 வாசல், ஒரே இதில் 2 வாசல். எது? மூக்கு. பிரைஸ் தி லார்ட்,
அதை மூடணும்னா நம்ம போய் சேர்ந்துருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எப்பொழுதுமே ஓப்பனாக தான் இருக்கின்றது பிரியமானவர்களே. இப்ப ஆண்டவர் நமக்கு எதை சொல்லுகின்றார் என்றால், எதை நுகர வேண்டும், எதை நுகரக்கூடாது, எதை மோந்து பார்க்கணும், எதை மோந்து பார்க்கக்கூடாது. இப்போ பார்ப்போமா? விடுதலை பயணம் 16:20 வாசிங்க. விடுதலை பயணம் 16:20. ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல். இப்ப இங்க என்ன நடக்குது? ஆண்டவராகிய கடவுள் மன்னாவை குடிக்கின்றார். மக்கள் எல்லாம் பசியில் இருக்கிறாங்க. மோசைக்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க, எங்களை இந்த பாலைவனத்தில் கூற்று வந்தது சாகடிக்கிறதுக்காக, பசியில் நாங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா, ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஆண்டவராகிய கடவுள்கிட்ட மோசை ஜெபிக்கிறார். மக்கள்லாம் பசியாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மேலேருந்து மன்னாவை கொடுக்குறார். கொடுக்குறப்ப மோசைக்கிட்ட சொல்கிறார், மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லு, யாரும் அன்னன்னைக்கு உள்ளதை மட்டும் எடுத்து வைக்க சொல்லு, அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்த நாளைக்கு உள்ளதை சேர்த்து வைக்காதீங்க, அன்னன்னைக்கு உள்ளதை மட்டும் எடுத்து. நம்ம ஆள் யார் கேட்குறா? நம்ம எதை செய்ய சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ஆட்கள் செய்வார்கள். அப்போ அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் படித்து சொல்கிறார், அன்னன்னைக்கு உள்ளதை மட்டும் வச்சுக்க, அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்காத. அதுலேயும் சில கேட்காத மக்கள் என்ன செய்யுது? சேர்த்து வைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. விடுதலை பயணம் 16:20 வாசிங்க. ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த இடம் நாற்றெடுத்து போவதற்கு என்ன காரணம் என்றால், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் காரணம். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை நாற்றம் எடுத்து போகுது அப்படின்னாக்கா, வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் என் வாழ்க்கை நாற்றம் எடுத்து போய்விடும். சொத்தி இருக்கிற இடமும் நாற்றம் எடுத்து போய்விடும். அப்ப நான் எப்படி, அதாவது எதை நுகரக்கூடாது என்றால், நாற்றம் எடுத்ததை நுகரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப அந்த எதை நம்ம நுகர மறுப்போம் என்றால், துர்நாற்றத்தை நம்மளால சகித்து கொள்ள முடியாது. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அப்ப எதை நாம் நுகர வேண்டும்? 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கின்றார். இவ்வறிவு நறுமணம் போல எங்கும் பரவுகின்றது. இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாக. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவே கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்வாக நாம் வாழ்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப இதுவரைக்கும் எத்தனை வாசலை பார்த்தோம்? முதல் வாசல், 2வது காது, 3வது வாய், 4வது மூக்கு. இப்ப எதை நுகர வேண்டும், எதை நுகரக்கூடாது? அப்ப நம்ம வாழ்க்கை துர்நாற்றம் எடுக்காமல் இருக்க கிறிஸ்துவை நுகர வேண்டும். கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். எதை நுகரக்கூடாது என்றால், ஆண்டவர் சொல்றார், ஆரோக்கியத்திற்கு விரோதமாக இருக்கிற எதையும் நீங்கள் நுகர்ந்து பார்க்காதீர்கள், அதை உண்டு பார்க்காதீர்கள், அது உங்கள் சிந்தையை கெடுத்து விடக்கூடியதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இது வரைக்கும் 4 பார்த்துட்டோம். இப்போ 5வது எது அப்படின்னா, எதை தொடணும், எதை தொடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 6:17. 2 கொரிந்தியர் 6:17. எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கின்றார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை தொடக்கூடாதா? தீட்டானதை தொடாதீர்கள். இன்னைக்கு டச் ஸ்கிரீன், செல்போன், அது தீட்டு என்றால் எது? அருவருப்பானது. எதை அருவருப்பாக நினைக்க அதை தொடக்கூடாது. அதை தொட்டு அப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாதது. அதை தொட்டு நம்மை பார்த்து
சிந்தையை கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அப்ப ஆண்டவருக்கு அருவருப்பான எதையும் இந்த கையால் தொடக்கூடாது. சரி, எதை தொடணும்? லூக்கா 8:44. லூக்கா 8:44. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப யாரை தொட வேண்டும் என்றால் இயேசுவை தொட்டால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இயேசுவுடைய உடம்பை தொடறதுக்கு ட்ரை பண்ணா, ஆனால் தொடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு இயேசுடைய உடலையே இந்த உடலோடு தொட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு பூசையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்னாக்கா, அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் நமக்கு கிடைச்சிருக்குதுனாக்கா, நாம் எவ்வளவு பெரிய கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களில் பூசையில் நன்மையை தொட்டு அதை நாமே எடுத்து சாப்பிட்டோம் என்றால் இயேசுடைய உடலையே, அவளுக்காவது அந்த உடம்பை உரசிக்கின்ற ஆடையை தொடறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு பூசையிலும் அந்த உடலையே நம்ம கையில் தொடுற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குனாக்கா, அந்த உடலின் வழியாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்ம உடம்புக்குள்ள போயிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த 5 காரியங்கள் வழியாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். முதல்ல, கண்கள் இழிவானதை பார்க்கக்கூடாது, வார்த்தை படிக்க வேண்டும். செவிகள் இறை வார்த்தை கேட்க வேண்டும். நல்ல காரியங்களை, அறிவுரைகளை இந்த காது கேட்க வேண்டும். அடுத்து நாவு 2 காரியங்கள் சம்பந்தப்பட்டது. எதை சாப்பிடணும், உணவு சம்பந்தப்பட்டது. அடுத்து வார்த்தை சம்பந்தப்பட்டது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இது 3வது. 4வது, இந்த மூக்கு கிறிஸ்துவை வார்த்தையை கேட்டால் நம்ம வாழ்க்கை நறுமணம் வீசும், கேட்காமல் போனால் துர்நாற்றம் எடுத்துவிடும். அப்ப கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நறுமண வாழ்க்கை என்று பார்க்கின்றோம். அடுத்து 5வது, தொடுதல். கிறிஸ்துவை நாம் தொட வேண்டும். தொட்டால் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம தொட ஆசைப்பட்டோம்னா அவர் நம்மை தொட்டு விடுவார். எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஆகவே இந்த சிந்தையை ஒருமுகப்படுத்த வேண்டும். நான் சொன்னேன், இந்த 5 வாசலை எதை செய்யணும், எதை எப்போ திறக்கணும், எப்போ கேட்கணும், எப்போ கேட்கக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த சிந்தையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வெளியில் போட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஹெல்மெட்டு எவ்வளவு பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றதோ, அதே போல் இந்த சிந்தையை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த நாளில் இதை உணர்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம்.